தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து சத்தை கலக்கி அதாவது சத்துள்ள தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான நீரை ஒரு பாட்டிலே 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு எவ்வளோ காஸ்ட்லியாக பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்கெல்லாம் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணியில் இவங்க சத்தை ஆட் பண்ணுறாங்களாமா. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இல்லையா? தண்ணிக்கு எதுக்கு சத்து? தண்ணியே சத்து தான். அது H2O அப்படிங்கிறதே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே சேர்ந்தது தான் சத்து. அதுதான் அந்த தண்ணியோடைய அடிப்படை சத்து. உடலுக்கு நீர்லேருந்து கிடைக்க வேண்டிய சத்து அந்த H2O தான், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். அதை தாண்டி என்ன சத்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க தண்ணியில்? ஸோ இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வேலையை தான் வந்து ஆங்கில மருத்துவம் புதுசு இதுக்கு முன்னாடி தண்ணியில் சத்தே இல்லை, தண்ணியில் சுவையே இல்லைன்னு சொல்கிற ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணாங்கன்னா தண்ணியில் சத்தை கலக்கிட்டு தண்ணியையும் வியாபாரப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவன் சொல்கிற ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு குளறுபடியை பண்ண போகிறான், அதுக்கான பேஸ் தான் இன்றைக்கி போடுறான்னு அர்த்தம். அன்றைக்கி தண்ணியில் சத்து இல்லைன்னு அன்றைக்கி அவன் அறிவிச்சிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தானா பிற்காலத்தில் அதில் எதையோ கலக்கி அதை டேஸ்ட்டாக மாற்ற போய் நம்மளை வியாபாரம் பண்ண போகிறான்றதுக்கான இல்லை. ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வர போனோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ஸனாக நம்மக்கிட்ட ஏற்றிக்கிட்டே இருக்கோம். இதுதான் ஆங்கில மருத்துவத்துடைய வேலை. சரி, அது இருந்துட்டு போதும். அப்போது நீருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது நெருப்பு வந்து உஷ்ணம். உடம்புல நெருப்பு இல்லை, உஷ்ணம் இல்லை அப்படின்னா நம்ம உடல் வந்து சவத்துக்கு சமம் இல்லையா? உஷ்ணம் வெப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடல் இயக்கம், இல்லைன்னா இயக்கம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவை வந்து எரித்து ஆற்றலாம், எரிபொருள் இல்லையா? எரிபொருளை வழங்குறாங்க இல்லையா? எரிபொருள்னால் என்னது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பேர்ன் பண்ணி ஆற்றல் சக்தியாக மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நெருப்பு தான். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துலேயும் வெயில் அப்படிங்கிற உஷ்ணம், நெருப்புன்னு சொல்ல முடியாது, வெயில்ன்றது கிடைக்கிறது தான் உஷ்ணம். இந்த உஷ்ணம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் வாழறதுக்கான ஒரு தன்மையை, வெயிலே இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருந்தால் நம்மளால் இருக்க முடியுமா? சுறுசுறுப்பே இருக்காது, ஒரு வித மந்த தன்மையாக இருக்கும், சோர்வாக இருக்கும். வெயில் சுரீர்னு இருந்தால் தான் நமக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும், சுறுசுறுப்பு கிடைக்கும். சரிங்களா? அந்த சுறுசுறுப்பை கொடுக்குறதே இந்த வெயில், உஷ்ணம் அப்படிங்கிறது தான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பு சில்லுன்னு இருக்குது அப்படின்னா அப்படியே மந்தமாக படுத்துகிட்டே இருப்போம், நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்குல்லையா அந்த உஷ்ணம் அப்போ ஏறும்போது மட்டும்தான் நம்மளால் இயங்க முடியும். ஸோ இயக்க சக்திக்கு அடிப்படையே வந்து வெப்பம் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற இயக்க சக்திக்கும் அடிப்படை வந்து வெயில் அப்படிங்கிற வெப்பம் தான், உஷ்ணம். சரிங்களா? அடுத்தது மரம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காற்றில் இருக்கிற நச்சை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து மரத்துக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதே தன்மை தான் இந்த உடலில் இருக்கிற மரம் மூலகம் அப்படின்னு சொல்கிற இந்த லிவர் அப்புறம் கால் பிளாடர், இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம உடலில் இருக்கிற ரசாயன நச்சுக்களையும் கழிவு நச்சுக்களையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மரம் மூலகம். பிரபஞ்சத்தில் எப்படி சுத்திகரிப்பு பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மரம் மூலகம் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா பிரபஞ்சத்தில் வெறும் மரம் தான் இந்த வேலையை செய்யும் இல்லை. மரம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு பெயர் தான். மரம் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து இந்த பிரபஞ்சத்தில் சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேரும் மரம் மூலகம் தான். வானம் அப்படின்றாங்க இல்லையா? வானமும் மரமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா வானம் அப்படிங்கிற இந்த அண்டவெளி இருக்கு இல்லையா, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சுத்திகரிப்பு தான் நடக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிரபஞ்சத்தில் தேங்குகிற ரசாயன கழிவுகள் இல்லை வேறு எந்த கழிவுகளாக இருந்தாலும் அதை சுத்திகரிப்பு செஞ்சு அதாவது மனிதர்களும் ஜீவராசிகளுக்கும் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சு கொடுக்கறது தான் இந்த வானத்தோடைய வேலை. புரியுதுங்களா? அதனால தான் வானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்கிற வேலை என்னென்னா இந்த மரத்தோடைய வேலை இல்லையா? நம்ம கண்ணார பார்த்து நமக்கே தெரியும் மரம் என்ன செய்யும், காற்றில் இருக்கிற நச்சுக்களை சுத்திகரிப்பு பண்ணும். அதனால தான் இதை வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து நாங்கள் வந்து இதை மரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மரம் இருந்தாதான்றதில்ல, மரம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு பெயர் தான். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற அழுக்குகளையும் நச்சுக்களை எப்படி சுத்திகரிப்பு நடக்குதோ அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளேயும் தேங்கி இருக்கிற கழிவுகளை வந்து இந்த மரம் மூலகம் வந்து சுத்திகரிப்பு செஞ்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் சுத்திகரிப்பு செஞ்சுட்டே இருக்கும், டீடாக்சிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சத்தில் என்ன வேலை செய்தோ இதே தான் நம்ம உடம்புக்குள்ள வேலைகள் செய்யும். அப்போது இந்த பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு பிரதான பணியும் முறையாக இயல்பாக செயல்பட்டு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதே நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் வந்து முறையாக அதாவது தன்னுடைய எல்லையிலேருந்து அளவுலேருந்து மீறி இயல்புலேருந்து தள்ளி இருக்குது, நகர்ந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய பணியில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுருக்கு. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுகள் தான், நம்ம தேக்கி வச்சுருக்க கழிவுகள்னால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து
அப்போ கழிவுகள் எதனால் தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்காமல் சாப்பிட்றது, அதாவது டைம் பார்த்து சாப்பிட்றதும், சாப்பாடு மேலே அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடை பார்த்த உடனே அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றணும், எதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றது இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கழிவை வந்து தேய்க்கும். ஏன்னா உடலோட தேவை எதை வச்சு அறிவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி தான். அதுக்கு தேவை இருந்துச்சுன்னா பசி மூலயமா நமக்கு அறிவிக்கும். பசிச்சா நம்ம சாப்பிட்டா அது தேவையை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடும். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற உணவே எதுக்கு? பசிக்காக தானே. அப்போ நம்மளுடைய நமக்காக இல்லை, பசிக்காக சாப்பிட்றோம், உடலோட தேவைக்காக சாப்பிட்றோம். அப்போ நம்ம பசிக்காத நேரத்தில் சாப்பிட்றது எல்லாமே நமக்காக சாப்பிட்றோம். அப்போ அது எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகளாக தேங்கி அதான் சரியாக முறையாக ஜீர்ணிக்கப்படாமல் உடம்புல கழிவாக தேங்கி. ஸோ பசிக்காமல் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இரவில் வந்து நேரம் லேட்டாக தூங்குறது, முன்னிரவில் தூங்காமல் பின்னிரவில், அதாவது 1 மணி 2 மணி 12 மணிக்கெல்லாம் தூங்குறது ஆரோக்கிய சீர்கேடுக்கு முதல் வித்தாக அமையும். சரிங்களா? இரவில் நடக்க வேண்டிய டீடாக்சிஃபிகேஷன், அதாவது சுத்திகரிப்பு பணிகள், உடலுடைய எல்லா பூதங்களுமே வந்து இரவு நேரங்களில் தங்களை தாங்களே வந்து புதுப்பிச்சுக்கிறதும் சுத்திகரிப்பு செய்கிறதுமான வேலையை வந்து செய்யும். ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற பஞ்சபூதங்களும் அந்தந்த உறுப்பில் இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஆற்றலை வழங்கிட்டே இருக்கிற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு பொழுது தான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கிறது வந்து என்னென்னா பஞ்சபூதங்களையும் வந்து கெடுக்கிறதுக்கான சமம். அவங்களுடைய வேலையில் நம்ம டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்ருக்கோம், நம்ம அவங்களுடைய வேலையில் வந்து டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பஞ்சபூதங்களுடைய வேலையில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது அதுக்கப்புறம் அந்த உறுப்புகளுடைய இயக்கம், அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் வந்து முறையாக நடக்காது. ஸோ இரவில் தாமதமாக தூங்குறது, பசிக்காமல் சாப்பிட்றது, அப்புறம் தேவைக்கு அதாவது தாகம், நமக்கு அந்த நீர் தேவை, உடம்புக்கு நீரோட தேவை இருக்குன்னா தாகத்தின் வழியாக வந்து அறிவுறுத்தும். அப்போது தாகத்தின் வழியாக அறிவுறுத்தும் போது நம்ம குடிக்கிற தண்ணி வந்து உடலால் முறையாக எடுத்துக்கிட்டு தேவையான உணவுகளை வந்து செரிக்கிறதுக்கும் சத்துக்களை உருவாக்குறதுக்கும் பயன்படும். ஆனால் இதே நம்ம தேவையில்லாமல் டாக்டர்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தண்ணி குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது உடலுக்கு பாரம். அதாவது ஒரு தண்ணியை கூட உடல் செமிக்கிறதுக்கு பலவிதமான ப்ராசஸ் நடக்கணும், ஆற்றல் தேவைப்படுது. தண்ணியை சமைச்சு அதில் இருக்கிற கழிவுகளை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுறதுக்கும் ஆற்றல் தேவைப்படுது. அப்போ நம்ம தேவையில்லாமல் ஆற்றலை விரயம் பண்ணுறோம். தண்ணி தேவை இருக்கும் பொழுது நம்ம அதை செமிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கலாம், தேவையே இல்லாத பொழுது நம்ம சும்மா குடிக்கும்போது தண்ணியை குடிச்சிட்டே இருந்தோம்னா அப்போ ஆற்றல் விரயம். வேல்யூபிள், ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆற்றலை உடல் உருவாக்குறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது தெரியுங்களா? ஸோ அந்த ஆற்றலை வந்து சும்மாவே நம்ம வந்து வீணடிக்கிறோம். அதுக்கப்புறம் தாக எடுக்காத நேரத்தை குடிக்கிற தண்ணி, இதனால் ஆற்றல் விளைவு. அப்புறம் உடல் ஓய்வு கேட்கும்போது ஓய்வு வழங்காமல் நம்ம வந்து இல்லை இப்போ வந்து ஓய்வு எடுக்க முடியாது, எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு மாத்திரைகள் போடுறதோ இல்லை உடம்பை மேலே வலிஞ்சு வந்து வேலை செய்கிறதோ என்ன ஆகுதுன்னா இன்னும் ஆற்றல் வந்து விரைவாக்குறதும் சரியாக வேண்டிய ப்ராசஸில் வந்து தாமதம் ஏற்படுறதுமான பல விஷயங்கள் நடக்குது. இந்த உடம்பு சரியில்லை, நல்ல காய்ச்சலாக இருக்குது, அந்த நேரத்தில் வந்து ஓய்வு எடுக்காமல் நம்ம முனைஞ்சு வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிப்படுத்த வேண்டிய வேலை வந்து இங்கே தடைப்படுது. உடலுக்கு தேவையை வந்து நம்ம நிராகரிக்கிறோம், அதோட தேவையை வந்து பூர்த்தி செய்யாததுனால பிரச்சனைகள் உடலில் வந்து இன்னும் அந்த சரி செய்ய வேண்டிய ப்ராசஸ் வந்து தடை ஏற்படுது. புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து உடம்புல கழிவுகள் தேக்கிட்டுருக்கோம்.